ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் மாதத்தில் நேரமானது நெருங்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி நேரம் நெருங்கிடுச்சு என்று கூட சொல்லலாம். அப்படி என்ன நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தான் அந்த அற்புதமான நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரையுடைய முதல் நாள். கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நிறைஞ்ச இந்த செவ்வாய்க்கிழமை என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? தமிழ் வருட பிறப்பு தாங்க. ஸோ தமிழ் வருட பிறந்ததுக்கு பின்னாடி கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய தாள்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலன்கள் ஷேர் பண்ணிட்டு வர. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரப்பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துவது தடுக்க முடியாதோ அதுபோல் கிரகங்களால் நடக்கிறது தடுக்க முடியாது. கிரகங்களால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது புத்திசாலித்தனம். ஸோ இந்த வீடியோவில் அந்த புத்திசாலித்தனத்தை தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் இந்த வருடத்துடைய முதல் நாளுடைய சிறப்புகளையும் சொல்ல போகிறேன். முதல்ல சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சித்திரை மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் நாள் தான் முதல் தமிழ் புத்தாண்டாக சொல்லப்படுது. 2026 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாள் தமிழர்களாகிய பாரம்பரிய புத்தாண்டு என்பது இந்த நாளுடைய சிறப்பாக கொண்டாடப்படுது. ஏன்னா தமிழ் மரபுகளை பேணி வளர்க்கக்கூடிய நாளாகவும் நமது பண்பாட்டு வேர்களை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கருதப்படுது. இந்த நாளில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இயற்கையிலே ஒரு புதிய தொடக்கமானது அறிவிக்கும். அதாவது மரங்களில் பூக்கள் பூக்கிறது, இலைகள் துளிக்கிறது, விவசாயிகள் புதிய விதைகளை விதைக்கிறது, இந்த மாதிரிலாம் இந்த நாளில் பண்ணுவாங்க. அதோடு இந்த நாளில் அறிவியல் ரீதியாகவும் நிறைய மாற்றம் ஏற்படும். கிரக ரீதியாகவும் இந்த நாளில் சூரியன் மேசராசியில் பிரவேசிப்பார். அதனால் இந்த நாள் மேசராசி தொடங்கக்கூடிய நாளாகவும் அழைக்கப்படுது. மெயினாக தமிழ்நாட்டில் இந்த நாளை பலவிதமாக கொண்டாடுவாங்க. வீடுகளை நன்கு சுத்தம் செய்கிறது, கோலம் போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நாமளும் இந்த டைம் அதெல்லாம் பண்ணும். அதோடு மாயில தோரணம் கட்டணும், வீட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும், அரிசி மாவால் ரெடி பண்ணி அழகான வரவேற்பு வாசலாக அமைக்கணும். அதெல்லாம் பண்ணி இந்த நாளை வரவேற்கணும். இந்த நாளில் புதிய உடைகளை அணியணும், குழந்தைகளுக்கும் புதிய உடைகளை வாங்கி தரணும். அதோடு முதியவர்களை இந்த நாளில் வணங்கி அவங்க ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெறணும். அப்புறம் காலையில் ஃபஸ்ட்டு நெல்லரிசி, பழங்கள், வெல்லம், தேன் ஆகியவற்றை சேர்த்து நெய்வேத்தியம் வேற செய்யணும். இதோடு விசிறி, கண்ணாடி, பூக்கள், பழங்கள், நகைகள் ஆகியவற்றை வைத்து கனிங்கிற ஒரு அலங்காரத்தை ரெடி பண்ணும். இந்த கனியை முதல்ல கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணும். பின்னர் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இதை பார்க்கணும். இந்த நாளில் எல்லாத்துக்கும் மேலே பாரம்பரிய உணவுகளை சமைக்கணும். மாங்காய் பச்சடி, நீர்மோர், புளிப்பு, இனிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அறுசுவைகள் கலந்த உணவுகளை இந்த நாளில் தயார் பண்ணும். இந்த அறுசுவை உணவுகள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை அங்கீகரிப்பதை குறிக்கும். அதனால் இந்த நாளில் இதெல்லாம் பண்ணும். இந்த நாளில் மெயினாக தமிழ் இலக்கியங்களை படிங்க, இல்லைனா பஞ்சாங்கம் படிங்க, இல்லைனா புதுசாக ஒரு நோட்டு புத்தகத்தையாவது வாங்குங்க. கோவில்களுக்கு இந்த நாளில் போங்க. அதோடு தானம் செய்யுங்க, ஏழைகளுக்கு உணவை தானம் செய்யுங்க. உறவினர்கள், நண்பர்களை சந்தித்து இந்த நாளில் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்க. இந்த நாளில் எதை முதல்ல செய்கிறோமோ பார்க்குறோமோ அது அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை தரும்னு சொல்லப்படுது. அதனால் காலை எழுந்ததும் நீங்கள் உங்கள் தாய் தந்தையரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுங்க. பின்னர் இறைவனை வழிபாடு செய்யுங்க. நல்ல விஷயங்கள் இந்த நாளில் முதல்ல பார்க்க முயற்சி பண்ணுங்க. இந்த நாளில் புதிய முயற்சிகளை தொடங்குங்க. புதுசாக வியாபாரம், புதிய வேலை, புதிய வீடு ஆகிய புதிய காரியங்களுக்கு இந்த நாள் சிறந்ததாக கருதப்படுது. ஸோ புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த நாளுடைய மகிமையே மகிமைதா. ஸோ இவ்வளோ நேரம் இந்த நாளுடைய சிறப்பை பார்த்தோம். இப்போ தான் 2026 தமிழ் புத்தாண்டு ராசி பலன் உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. உயர்வான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசினர் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த விருச்சிக ராசிக்காரங்களாக இருப்பீங்க.
உங்கள் ராசிக்கு 2026 தமிழ் புத்தாண்டு நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய ஆண்டாக அமைய கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். நானும் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 2026 இந்த தமிழ் ஆண்டில் முற்பகுதியில் சில சங்கடங்கள் தோன்றினாலும் பிற்பகுதி நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்குற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்த எதிர்ப்புகள் மொத்தமாக அகலும். அதோடு எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தியானது உண்டாகும். விரைந்து வேகமாக செயல்படுவது ரொம்ப 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 முக்கியம். தொட்டது தொடங்கும், பட்டது பூக்கும். புதிய மாற்றமானது உங்களுக்கு உண்டாகும். அதோடு சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் உபரியாகக்கூடிய லாபத்தை முறையாக சேமித்து வைத்து கொண்டால் கிரக சூழ்நிலை சாதகமற்று இருக்கக்கூடிய காலங்களில் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் இந்த ஆண்டு மெயினாக அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி மே மாதம் 2026 வரை குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் நிற்பார். பின் ஜூன் 2ஆம் தேதி முதல் பாகிஸ்தானத்தில் நின்று பலன் தருவார். 2026 தமிழாண்டு விருச்சிக ராசினருக்கு விட்டதை மீட்டு பிடிக்கக்கூடிய காலமாக மாறும். உங்களிடம் புதிய தெளிவு பிறக்கும், அறிவாற்றல் மேம்படும், பொன்பொருள் சேர்க்கையானது அதிகரிக்கும். அதோடு அஷ்டம குரு காலத்தில் விலகி சென்ற உறவுகள் மீண்டும் நட்பு பாராட்ட வருவாங்க. அஷ்டம குருவால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும். பாகிஸ்தான குரு பகவான் இடமாற்றத்தை தந்து அதன் மூலம் நல்ல பலன்களை வழங்குவார். ஒருவர் வருமானத்தில் தள்ளாடிய குடும்பம் பிள்ளைகளுடைய வருமானத்தில் உயர்ந்து நிற்கும். வார கடன் வசூலாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகி கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வீடு வாகன யோகம் என வளமான வாழ்க்கையை வாழ போறீங்க. 4 பேருக்கு உதவி செய்து சமூக மரியாதையை அதிகரிப்பீங்க. அரசு சார்ந்த துறை மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து மருமகன் மருமகள் வரக்கூடிய நேரம் இது. சுய உழைப்பினால் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வீங்க. வருமான உயர்வதால் வீட்லேயும் வெளியிலேயும் செல்வாக்கு உயரும். பெற்றோர்கள் பெரியோர்கள் முன்னோர்களுடைய நல்லாசிகள் கிடைக்கும். தேவையற்ற வார்த்தைகளை வாக்குவாதங்களை குறைத்தால் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். அதை மெயினாக செய்திடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். இதனால் உயர்வுகள் உண்டாகக்கூடிய வருடமாகவும் இது இருக்கும். புதிய தொழில் எண்ணங்கள் வரும். அதை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். சில நேரங்களில் விரைய செலவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவில் வருவாயும் இருக்கும். மாணவர்கள் விரும்பிய பாடத்திட்டத்தில் இணைந்து படிக்கணும். காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கும். சொந்த வீடு வாகனம் அழகு ஆடம்பர பொருட்கள் என வாழ்க்கை இன்பமாக மாறும். எதிர்பார்த்த வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும். திருமணமான தம்பதிகள் குடும்ப சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கை இன்பமாகும். சுய ஜாதக வலிமைக்கு ஏற்ப திருமண முயற்சியில் ஈடுபடலாம். முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு மறு விவாகம் நடக்கும். எதிர்பார்த்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலர் பணியில் இருந்து விலகி கொள்ளக்கூடிய வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். சொந்தங்களை சுற்றி இருப்பவர்களையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அப்புறம் ராகு கேதுவுடைய மைய புள்ளியில் ராசியும் 7ஆம் இடமும் இருப்பதால் சுயஜாதக பரிசீலனைக்கு பிறகு திருமணம் தொடர்பான முடிவு எடுப்பது உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு நல்லது. அப்புறம் ஆண்டின் துவக்கத்தில் ராகு பகவான் சுகஸ்தானத்திலையும் கேது பகவான் தொழில்ஸ்தானத்திலையும் சஞ்சரிப்பார். பின் 5/12/2026 முதல் ராகு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலையும் கேது பகவான் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்திலே சஞ்சரிப்பார். ஸோ 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்பது பழமொழி. திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். உபரி லாபத்தை அரசு நிதி நிறுவனங்களில் சேமிப்பது முக்கியம். அல்லது வீடு வாகனம் என சுபவிரயமாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்குது. மெயினாக திருமணம் தொடர்பான விஷயங்கள் சற்று பொறுமையாக இருப்பது நல்லது. எந்த புதிய முயற்சிகளை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் இருந்தால் வருட கிரகங்களால் பாதிப்பு ஏற்படாது. சந்தோஷத்துக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை விட வழியில் கிடைக்கக்கூடிய அனுபவத்திற்கு பலம் அதிகம். கடந்த சில மாதங்களாக அனுபவ பாடத்தை சனி ராகு கேதுக்கள் கற்றுக் கொடுத்து வருகிறார். ஸோ கடவுள் கெட்டவர்களை சோதிக்க மாட்டார், சோதனை காலங்களில் காப்பாற்ற மாட்டார். நல்லவர்களை அதிக சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். எனவே கவலை வேண்டாம். செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய வருடம்தான். ஸோ இந்த வருட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த வருட பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.